ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் தீனாமு vlogs. இது என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக ஒரு கான்ட்ரவர்சி வந்து கிளப்பி விட்டுருக்கீங்க எல்லாரும் கமெண்ட்ல. எல்லாரும் இல்லை, ஒரு குறிப்பிட்ட சில பேர். அது என்ன அப்படின்னா, அம்மாவோட அப்பாவை பற்றின ப்ராப்ளம்ஸ் நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸாக கொடுத்துட்ருக்கீங்க. அந்த கமெண்ட்ஸ் தான் நம்ம இன்னைக்கு அதை டிகோட் பண்ணல. இவங்க அப்பாவுக்கு என்னாச்சு, எதனால் அவங்க வீடியோவில் காமிக்கல, எதனால் எல்லாரும் இப்படி பேசுகிறாங்க அப்படிங்கிறத வந்து நாங்கள் இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். ஃபஸ்ட்டு வாங்க வீடியோக்குள்ள. இல்லை நீயே ஸ்டார்ட் பண்ணிக்க. எனக்கு இதில் பேசுறதுக்கு விருப்பம் இல்லை, விருப்பம் இல்லைன்னு சொல்ல முடியாது. எப்படி சொல்றது, எனக்கு கொஞ்சம் ஹர்ட் ஆகும் பேச சரி, ஓகே. நானே சொல்லிடுறேன். இப்போ ரீசெண்ட் டைம்லன்னு இல்லை, இது வந்து இந்த இஷ்யூ வந்து நாங்கள் மேரேஜ் லவ் பண்ணும்போதுலேருந்தே இந்த ப்ராப்ளம் வந்து நாங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். அது எவ்வளோ தான் நாங்கள் ஃபேஸ் பண்ணி அதை தாண்டி கடந்து போயிடலாம் அப்படின்னு பார்த்தாலும், ஒரு சில பேர் வந்து அதை திரும்ப எங்களுக்குள்ளே துணிச்சிட்டே இருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது இவளுக்கு ரொம்ப ஹர்ட் ஆகுது, கஷ்டமாக இருக்குது. அதை தாண்டி எனக்கு வந்து பர்சனலாக எனக்கு வந்து ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்களோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஒரு விஷயம் எப்படி சொல்றது, இது நான் நார்மலாக எல்லா பேரண்ட்ஸ் வீடியோ பார்த்தாலும் நான் சொல்லிக்கிறேன். நீங்கள் ஏதாவது ஒரு தப்பு பண்ணுறீங்க, ஒரு குழந்தை இருக்கு, நீங்கள் ஏதாவது தப்பு பண்ணுறீங்கன்னா அது உங்களை பாதிக்காது. நாளைக்கு அந்த ரோட்டில் நடந்து போகும்போது அந்த குழந்தைய தான் பாதிக்கும். அதனால ஒரு தப்பு பண்ணுறதுக்கு முன்னாடி 1000 வாட்டி யோசிச்சு பண்ணுவேன். இது வந்து நான் என்னோட சைட்லேருந்து என் மேலே தப்பு கிடையாது, ஓகேவா? இது எங்கள் டேடியோட மிஸ்டேக். அதனால என்னோட சைட்ல இருந்துமே நான் அதுதான் உங்களுக்கு சொல்ல நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு தப்பு குழந்தைங்க, இப்போ ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், இப்போ ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்க, 2வது கல்யாணம் பண்ணி வைக்கிறது அது வேறு. ஒய்ஃப் இருக்கும் போதே இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டு இந்த மாதிரி பண்ணுறது இது வேறு. அதனால அந்த மாதிரி வந்து யாரும் அப்படி பண்ணீங்களா பண்ணுங்கன்னு தெரியல, பட் யாரும் அப்படி பண்ணாதீங்க. அதுதான் லைஃப்ல வந்து ஒரு பெரிய இதாகிடுச்சு. ஆனால் என் ஒய்ஃப் எந்த தப்புமே பண்ணல, இது மேலே தப்பே கிடையாது. இருந்தாலும் ஏன் இப்படி கமெண்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது வந்து புரியாமல் பேசுகிறீங்க பண்ணுறீங்க, அது ஒரு விஷயம். இன்னொன்று, இந்த கமெண்ட்ஸ் பண்ணுறவங்க, இதை பற்றி பேசுகிறவங்க எல்லாருமே எங்களை தாண்டி வெளியே இருக்க காமன் பீப்புள்ஸ் கிடையாது. இவங்க கூட படித்தவங்க, இவங்களை சுற்றி இருக்கவங்க தான் அப்படி பண்ணுறது. எனக்கு வந்து எனக்கு நான் வீட்டில் இருக்கும்போது நான் வந்து இங்கே கோயம்புத்தூர்ல தான் பிறந்தேன். நான் இவ்வளோ வருஷமாக திருப்பூரில் இருந்தேன், சிக்கனா காலேஜ் ரோட் அந்த சைடில் இருந்தேன். வீடியோஸ் ஏதாவது வந்து காலேஜ் இருந்தால் உங்களுக்கு தெரிஞ்சுக்கும், அங்கே தான் நான் இருந்தேன். அங்கே இருக்க ஒரு ஆள் கூட அப்பா இப்படி போயிட்டானே அப்படின்னு ஒரு வார்த்தை வந்து, ஏன்னா எங்கள் அம்மா அந்த அளவுக்கு வளர்த்துனாங்க. அப்படி ஒரு வார்த்தை வந்து என்னை யாருமே சொன்னதில்லை. எனக்கு அது வந்து அடுத்தவங்க சொல்லும்போது எனக்கு ஹர்ட் ஆகுது. இவங்க கூட படித்தவங்க, இவங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிள் இருக்கவங்க, இல்லை இப்போ வேண்டாதவங்க யாரோ, இல்லை இதுக்கு முன்னாடி இவங்க கூட சண்டை போட்டு வேண்டாமல் இருக்கிறவங்க யாரோ தான் அந்த மாதிரி கமெண்ட்ஸ் வந்து பண்ணுறது. அது வந்து ஏதோ உங்கள் அப்பானே இப்போ இல்லை, அவன் ஓடி போயிட்டான் அப்படி இப்படிலாம் கமெண்ட் பண்ணுறீங்க. நான் இவங்க அப்பாவை வந்து வந்து அவன் பேசினாலே நான் அவளை திட்டுவேன். எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து தெரியாது, இந்த மாதிரி தான் பேசணும், இந்த மாதிரி தான் பேசக்கூடாதுன்னு தெரியாது. ஆனால் எனக்கு சுத்தமாக பிடிக்காது அவங்கள. என் லைஃப்ல என் லைஃப்ல அவங்க இருந்ததே கிடையாது. இல்லாதவங்க மேலே எப்படி எனக்கு பாசம் வரும்? அவங்க என் கூட இருந்து, என் கூட பேசி, என் கூட சிரிச்சு, அப்படி இப்போ எளிமையா இருந்தாலுமே நம்ம கூட சண்டை போட கொடுத்தாரு. நான் திடீர்னு செத்துட்டானா, ஐயோ நம்ம கூட சண்டை போறதுக்கு ஒருத்தன் இல்லையே அப்படின்னு ஒரு 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 வருத்தம் வரும்ல. அந்த மாதிரி கூட எங்க டேடி என் கூட வந்து அவ்வளோ அட்டாச் கிடையாது. ஒரு டைம் நான் பார்த்தது கிடையாது, ஒரு டைம் கூட நான் பேசினது கிடையாது, எனக்கு ஒரு ஃபோன் கால் கிடையாது, நான் ஃபோட்டோ கூட பார்த்தது கிடையாது. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல தான் வளர்ந்தேன். ஏன்னா எங்க அப்பா இல்லாத குறை எங்க அம்மாவும் பாட்டி வளர்த்துனாங்க, அந்த அளவுக்கு வளர்த்துனாங்க. அது வந்து சொல்லிக்கவே முடியாது. எங்க அப்பா இருந்தா கூட எங்க அம்மாவும் பாட்டியை என்ன எப்படி பார்த்துப்பாங்க தெரியுது. எங்க அம்மாவும் பாட்டியும் தாண்டி இவங்க என்ன எப்படி பார்த்துக்கிறாங்க. இதை விட ஒரு லைஃப்ல இப்போ எனக்கு ஒரு குழந்தை இருக்கு, இதை விட எனக்கு ஒரு லைஃப்ல என்ன வேணும்னு தெரியல. ஆனா அது எங்கிட்ட என்ன குறை இருக்கோ அதைத்தான் நீங்க சொல்றீங்க. இது வந்து எல்லாரும் சொல்றீங்க, எல்லாரும் சொல்றீங்க, நான் சொல்லல, சில பேர் கமெண்ட்ஸ்ல சொல்றீங்க. ஆனா அது எனக்கு ஹர்ட் ஆகும்னு சொல்லி பேசுறீங்க, எனக்கு அது புரியுது. இவ ஹர்ட் ஆகட்டும், இவ கஷ்டப்பட்டோம். ஆனா இதுல நான் கஷ்டப்படுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. நீங்க எங்க அப்பாவை பேசுறீங்க, என்னை பேசுறீங்க, எல்லாருமே பேசுறீங்க, ஓகே. நான் என்ன சொல்றேன்னா, இன்னொருத்தவங்க ஃபேமிலி இன்னொருத்தவங்க பேசாதீங்க, அது வந்து தப்பு. நான் ஒன்றும் உங்க ஃபேமிலி வந்து பேச கிடையாது. நீ என்ன பேசுறியா, என்ன பிடிக்கலையா, வன்மத்தை என் மேல கத்து. உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம், எங்களை பர்சனலா பிடிக்கலையா, இல்ல என் ஒய்ஃப் வந்து உங்களுக்கு பர்சனலா பிடிக்கலையா, கூட படிக்கும்போது உங்களுக்கு ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணி டார்ச்சர் பண்ணிட்டாலா, உங்களுக்கு ஏதாவது கெடுதல் நினைச்சிட்டாலா, இல்லை நீங்க சுத்தி இருக்க வீட்டு பக்கத்துல இருக்கோம் உங்களுக்கு ஏதாவது கெடுதல் நினைச்சிருந்தா ஓப்பன் டாக்கா நேர்லயே பேசலாமே. இல்லை உங்களுக்கு கமெண்ட்னா நான் தான் பேசுறேன், நீ எனக்கு அன்னைக்கு இப்படி பண்ணாதான் நான் திட்டுறேன் அப்படின்னு திட்டிடலாம். எதுக்கு தேவையில்லாம இல்லாத ஒருத்தரை வச்சு
பேசி இருக்க ரொம்ப கஷ்டப்படுத்துறீங்கன்னு எனக்கு புரியல. கஷ்டப்படுத்துறதுக்கு இதுல எதுவுமே இல்லை. இவ வந்து அதை ஒரு ஜஸ்ட் ஒரு விஷயமா தட்டி விட்டு போயிடுவா. அதை பார்க்குற நிறைய காமன் பீப்புள்ஸ் என்ன பண்றாங்கன்னா என்ன ஏதுன்னு புரிஞ்சுக்காம அவங்க தனியாக அதுக்கு ஒரு கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணி அதுக்கு கீழே கமெண்ட்ஸ் கீழே ரிப்ளை போயிட்டு எவனோ ஒருத்தன்லாம் வந்து ரிப்ளை பண்ணி அவன் யாருனே தெரியாது, கோயம்புத்தூர் கிடையாது, திருப்பூர் கிடையாது, எவனோ ஒருத்தன் தூத்துக்குடியில் இருக்க ஒரு தருதல நாய், திருநெல்வேலியில் இருக்க நாயெல்லாம் வந்து கமெண்ட் பண்ணுது. அது வந்து எல்லாருக்குமே பண்ணுது. அது காமன் பீப்புளாக வந்து எங்களுக்கும் பண்ணுது. எதுக்கு பண்ணுதுன்னே தெரியல. அதான் ஒருத்தங்க வந்து தெரிஞ்சவங்க இந்த மாதிரி பேசுறதுனால தெரியாத யாரோ ஒருத்தங்க வந்து தேவையில்லாம எங்க லைஃப்ல வந்து பேசுறாங்க. ஒரு கமெண்ட்டை பார்த்து தான் இன்னொரு கமெண்ட் கீழே எக்ஸ்ட்ரா ஒருத்தவங்க வந்து ஒரு நல்ல விஷயமா கமெண்ட் பண்றாங்கன்னா, இப்போ வந்து உங்க பேபியோட ஸ்மைல் கியூட்டா இருக்குன்னு கமெண்ட் பண்ணா ஒரு 10 கமெண்ட் அதை பார்த்தா பண்றாங்க. இதே என்ன ஏதாவது நெகட்டிவா பேசுறாங்க அப்படின்னா அதே மாதிரி ஒரு 20 கமெண்ட் அந்த மாதிரி நெகட்டிவா பண்றாங்க. எனக்கு ஏனே புரியல. ஃபர்ஸ்ட்லாம் நாங்க மீடியாக்குள்ள நாங்க அந்த அளவுக்குலாம் ஒரு ஆளே கிடையாது. சும்மா ஒரு வளர்ந்து வர நாள்ல வந்துட்டு இப்போ எங்களை ஒரு 4 பேருக்கு தெரியுது அப்படின்னா அந்த காலத்துலலாம் வந்து 100 பேர் கமெண்ட் பண்றாங்கன்னா அந்த 100 பேருமே எங்களுக்கு பாசிட்டிவா கமெண்ட் பண்ணி மோட்டிவேட் பண்ணி மேலே தூக்குறது ட்ரை பண்ணாங்க. இப்போ என்ன ஆயிடுச்சு, நாங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணணும்னு தெரியல, நாங்கள் என்ன குறை, எங்களுக்கு என்ன குறைன்னு தெரியல. எங்கள் லைஃப் எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு நாங்கள் நல்லா தான் வாழ்கிறோம். என் ஒய்ஃபை நல்லபடியாக பார்த்துக்கிறேன் ப்ராமிஸ் பண்ணால் நல்லா தான் பார்த்துக்கிறேன். அவளே என் கூட சந்தோஷமா இருப்பேன் ப்ராமிஸ் பண்ணால் சந்தோஷமா தான் இருக்கா. எங்களுக்குள்ள எந்த கெடுதல் நாங்கள் நினச்சிக்கிறது இல்லை சப்ஸ்கிரைபரா இல்லை ஃபாலோவர்ஸா இல்லை ஒரு ஃபேமிலியா நீங்கள் எங்களை பார்க்குறீங்க, நீங்கள் தான் எங்களை வளர்த்து விடுறீங்க, உங்களுக்கும் நாங்கள் எந்த கெடுதலும் நினச்சது கிடையாது. இருந்தாலும் இந்த 3வது மனுஷங்களா கூட இருந்துட்டே வந்து உள்ளேயே வந்து இவ்வளோ வன்மத்தை வச்சுட்டு ஏன் இப்படி பேசுறீங்க, ஏன் இப்படி பண்றீங்கன்னு தெரியல. ஒருவேளை இவங்களை வந்து நம்ம அசிங்கப்படுத்தக்கூடாது, சுற்றி இருக்கவங்களும் அசிங்கப்படுத்தணுங்கிறக்காக பண்றீங்கன்னு தெரியல. இது வந்து எங்களுக்கு அசிங்கம் கிடையாது. என் ஒய்ஃப் மேலே இதில் மிஸ்டேக்கே கிடையாது. ஏன்னா இவங்களுக்கு அப்போ விவரமும் தெரியாது. இவங்க அம்மா வயிற்றுல இருக்கும்போது இவங்க அப்பா பண்ண தப்புக்காக இவ வந்து காரணமாயிட மாட்டான். இப்போ நான் எங்க அம்மா வந்து 5 மந்த்தா இருக்கும்போது எங்க அப்பா வந்து இந்த மாதிரி அது வந்து சும்மாலாம் விட்டுட்டு போல. எப்படின்னா ஒரு அது என்ன சிலிண்டர் எடுத்து மண்டையில் அடிச்சு மண்டை குழந்துருச்சு. மாசம் இருக்கும் 12 தையல் போட்டு அதுக்கப்புறம் தான் ஒரு பெரிய சண்டை வந்து எங்க பாட்டி வந்து என் பாட்டி தான் தூரம் சொல்ல போனா எங்க அம்மா எங்க பாட்டி நல்லா பார்த்துக்கிட்டாங்க. யாருமே அப்படி பார்த்துக்க எங்க வீட்டுல வந்து லவ் மேரேஜ் பண்ணிட்டு போயிட்டு யாரையுமே ஏத்துக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஆனா பசங்களாம் பண்ணலாம். ஆனா பொம்பளை பிள்ளைங்க அது எல்லார் வீட்லயும் இருக்கிறது தானே, அதெல்லாம் யாரும் ஏத்துக்க மாட்டாங்க. கேஸ்ட் விட்டு கேஸ்ட் கல்யாணம் பண்ணாலும் அதுதான் பிரச்சனை, ஏத்துக்கவே மாட்டாங்க. அது என்ன கேஸ்டா இருந்தாலுமே ஓகே, அவங்க கேஸ்டா இருந்தாலுமே அப்படிதான் ஏத்துக்கவே மாட்டாங்க. அவங்க அந்த அளவுக்கு கல்யாணம் பண்ணி நல்லா தான் வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. என்ன பிரச்சனை என்னன்னு எனக்கு தெரியாது. இதெல்லாம் நான் வந்து கேட்கவும் இல்லை, அவங்களுக்கு சங்கடமா இருக்கும், நான் கேட்கவும் மாட்டேன். அப்பா எங்க அதெல்லாம் நான் கேட்கவே மாட்டேன். ஒரு நாள் கூட நான் கேட்டது கிடையாது. அவங்க அப்படி பண்ணிட்டு இதெல்லாம் எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. எங்க அம்மா இந்த அளவுக்கு எங்க அப்பாவை பார்த்துக்கிட்டாரு. கடைசியில இந்த மாதிரி மாசமா இருக்கும்போது மண்டையில் அடிச்சு எங்க வீட்டுல கொண்டு வந்து விட்டுட்டு அவர் போய் இதுக்கு வேண்டிதான், அதாவது இன்னொரு மேரேஜ் பண்றதுக்கு வேண்டிதான் எங்க அம்மாவே அடிச்சு துன்படுத்திருக்காங்கன்னு எனக்கு வந்து ரீசெண்டா தான் எனக்கே தெரியும் இதுதான் நடந்துச்சு. இது வந்து இவளோட தப்பே கிடையாது. நீங்க அப்படி ஏதாவது இவங்க அப்பாவை திட்டணும் அப்படின்னா நீங்க அவரோட ரிலேட்டிவ்ஸ் நிறைய பேர் திருப்பூர் இருக்காங்க, பக்கத்துலயே இருக்காங்க. நீங்க எங்க அப்பாவை மட்டும் திட்டணும்னா எங்க அப்பாவை மட்டும் திட்டுங்க. நான் அதுல வந்து காயப்படவே மாட்டேன். ஏன்னா எனக்கு அவரை பிடிக்காது. நான் வந்து ஓப்பனா சொல்றேன். எனக்கு வந்து எனக்கு அப்பானா என்ன ஒரு ரிலேஷன் எனக்கு தெரியாது, என்ன ஒரு பாண்டிங் தெரியாது. பட் நான் ஸ்கூல் போகும்போதெல்லாம் நான் ஆட்டோல தான் ஸ்கூலுக்கு போவேன், கை பிடிச்சிட்டு போவாங்க. அப்போ கூட உங்க அப்பா போல அப்படிதான் நினைப்பேனே தவிர நம்மளுக்கும் இருக்கணும் இருந்தா நல்லா இருக்கணும் அப்படிலாம் நான் நினைக்கவே மாட்டேன். ஏன்னா எங்க அம்மா என்ன அளவு பார்த்துக்கிட்டாங்க, அதெல்லாம் நம்ம நினைக்கவே மாட்டேன். நீங்க எங்க அப்பாவை திட்டுங்க, எங்க அப்பா மட்டும் திட்டுங்க, எங்க அம்மாவை சேர்த்து எதுக்கு இதுல இன்வால்வ் பண்றீங்க தெரியல. இப்போ ஒருத்தங்களை பேசுறீங்க அப்படின்னா அவங்க ஒருத்தங்களையும் பேசிட்டு போயிடலாமே. அதே சம்பந்தமே அவங்க அம்மா இவங்க அப்படிதான், இவங்க கூட இருக்கவங்க இப்படிதான், அப்படிலாம் எதுக்கு போட்டு நோண்டணும். இன்னைக்கு நம்ம பண்ற விஷயம் தான் நம்மளுக்கு நாளா திருப்பி வரும் நாளைக்கு. அது வந்து யாருக்குமே புரிய மாட்டேங்குது. புரிஞ்சவங்கலாம் இப்ப எங்களுக்கு அந்த கமெண்ட் பண்றது இல்லை. பட்டுட்டான் ஒருத்தன்லாம், அவன்லாம் எங்களுக்கு இப்போ கமெண்ட் பண்றது இல்லை. ரெகுலரா பண்ணிட்டு இருந்தவங்க தான் ரொம்ப பட்டதுனால இப்போ எங்களுக்கு அந்த மாதிரி பண்றது இல்லை. புரிஞ்சு எங்களுக்கு மெசேஜ்லாம் பண்ணியிருந்தான், தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ என்னன்னா இது ஒரு புது விஷயமா கிளப்பினா கூட எங்களுக்கு அந்த விஷயம் தெரிஞ்சிருக்காது. அப்ப இருந்து இதை நாங்க பார்த்து அடி வாங்கி கொண்டுருவோம் அந்த விஷயத்த. கான்ட்ரோவர்சியா நாங்க இருக்கவே கிடையாது. எனக்கு இப்படி நீங்க பேசுறீங்க, இதுக்கப்புறம் நாங்க வீடியோ போட்டதுக்கு அப்புறம் கீழே பேசுவாங்க. நான் எதுக்கு இந்த வீடியோ போடுறேன்னா தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க வந்து இந்த கீழே கமெண்ட்ல இந்த அளவு அவங்க அம்மா அவங்க அப்பா எங்க அப்பா வந்து ஓடி போயிட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. இதுல வந்து எனக்கு வந்து எந்த அசிங்கமும் கிடையாது. என்னன்னா எங்க அப்பா ஓடி போய் இன்னொரு மேரேஜ் பண்ணிட்டாரு, சரியா? அது வந்து அதால எனக்கு ஊர் பேசினாலும் எனக்கு அது அசிங்கம் கிடையாது.
ஏன்னா அது நான் பண்ண தப்புன்னு கிடையாது, அது ஒண்ணுமே பண்ண முடியாது. அவங்களோட கடவுள் என்ன தலையில எழுதி வச்சிருக்காரோ அதான் நம்மளுக்கு நடக்கும். அதனால அவருக்கு அப்படி அவர் மேல தப்பு சொல்ல முடியாது. இப்போ சொல்ல போனா எங்க மேல அந்த மிஸ்டேக் கிடையாது. நீங்க பேசுறது எங்களுக்கு காயப்படுத்த போறது கிடையாது. நீங்க பேசுற ஒரு விஷயம் இன்னைக்கு நீங்க வந்து ஒரு பேரண்டா இருந்து பேசுறீங்க அப்படின்னா, நாளைக்கு உங்களுக்கு குழந்தைக்கு வந்து கல்யாணம் பண்ணி வச்சு அவங்க ஹஸ்பண்ட் விட்டுட்டு ஓடினதுக்கு அப்புறம் வீட்டுல இருக்கவங்களாம் பேசுவாங்க தெரியுமா, அப்போ வரைக்கும் இந்த மாதிரி நம்ம ஒருத்தவங்களை பேசணும், நம்ம வீட்டுக்கு இப்படி நடக்குது இல்லை, நீ இப்போ வந்து நீ ஒரு எங்கேஜ் பையன் பொண்ணா இருந்து நீ எனக்கு கமெண்ட் பண்ற அப்படின்னா, நாளைக்கு நீ கல்யாணம் பண்ற போற பையனோ பொண்ணோ இன்னொருத்தவங்க கூட போனதுக்கு அப்புறம் உங்களுக்கு உரைக்கும், ஐயோ 4 பேர் இப்படி பேசுவாங்களே நம்மள. இல்லை உங்களுக்கு குழந்தைய பிறந்தாலும் அந்த குழந்தைக்கு யாராவது கல்யாணம் பண்ணி வச்சு அப்படி இப்படின்னு போயிட்டாங்க அப்படின்னா அது உங்களுக்கு உரைக்கும். ஐயோ இந்த மாதிரி பேசிட்டோமே, இன்னைக்கு நம்ம வீட்லயே எப்படி இருக்கே, 4 பேர் முடிஞ்சல நம்ம கண்டு முடிப்போம், இது வந்து நம்ம தப்பா இல்லை நம்ம பெத்த குழந்தைங்க தப்பா, இல்லை நம்ம தப்பா நம்ம கட்டிட்டு வந்தவங்க தப்பா அப்படின்னு அன்னைக்கு வந்து யோசிப்பீங்க. அதுதான் சொல்றேன், யார் பேசினாலும் என்ன பேசினாலும் சரி, முகத்துக்கு நேரம் ஓப்பனா பேசி பழகுங்க. இல்லை நான் தான் பேசுறேன்னு தெளிவா இது பண்ணுங்க. நான் தான் பேசுறேன் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ஏதாவது பண்ணவா போறோம், இல்லை ஏதாவது கேட்கவா போறோம், இந்த எச்சம் உண்டாது எனக்கு போயிட்டு போகுது அப்படின்னு நான் தள்ளி தான் விட போறோம். எனக்கு கவலையே கிடையாது அதை பத்தி. அவங்க வந்து எனக்கு உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன், அவங்க வந்து எனக்கு கமெண்ட் பண்றாங்க, இவர் எனக்கு சொல்லுவாரு திருப்பி நீ கமெண்ட் பண்ணாத அப்படின்னு சொல்லுவாரு. அப்போ வந்து அவங்க வந்து எனக்கு என்னன்னா திட்டலாம், திருப்பி எனக்கு அந்த ஆதங்கம் இருக்கும், எனக்கு வெறி வரும், எனக்கு அப்படியே கத்தி அப்படியே அவங்க மூஞ்சில குத்தலாம் போனாலும் எனக்கு தோணும். ஆனா திருப்பி பண்ணா நம்மளுக்கு தான் கெட்ட போயிடு. அப்போ மூஞ்சி தெரியாம பண்றான், அவனுக்கு பாருங்க அவன் எவ்வளவு அவன் நல்லவன், என் மூஞ்சி தெரிஞ்சு பண்ற நான் வந்து கெட்டவன். இந்த சொசைட்டி இதுதான் பாக்குறேன். அப்படி பேசினாலுமே இன்னொரு 4 சொம்பு தூக்கிகள் வருவாங்க. அவங்க வந்து பாருங்க இவங்க இவ்வளவு பெரிய ஆளா இருக்கும், இவங்களே இப்படி பேசுறாங்கன்னா நாங்க எவ்வளவு பெரிய ஆளு, நாங்களும் நார்மல் காமன் பீப்புள்ஸ் தான். என்ன நீங்க வீடியோ பாக்குறீங்க, நாங்க வீடியோ போடுறோம், அவ்வளவுதான் டிஃபரெண்ட். நான் வீடியோ போடுறதால நீங்க வீடியோ பாக்குறீங்க, அதனால எங்களுக்கு வந்து சோர்ஸ் வருது. அது வந்து காமன் பீப்புளா, நாங்களும் காமன் பீப்புள் தான். இப்போ நான் கடைக்கு போறேன், வெளியே போறோம், எல்லாத்துக்குமே போயிட்டு வரோம்னா எல்லாருமே எங்களை எப்படி பார்க்கணும் அப்படிதான் பார்ப்பாங்க. ஜெனரல் வந்து இவன் பாருங்க யூடியூப்ல இருக்கானா, ரோட்ல தான் நடக்கிறானா அப்படின்லாம் யாருமே பார்க்க மாட்டாங்க. யூடியூபர்னா யூடியூபர், ஜஸ்ட் வீடியோ கிரியேட் பண்ணி போடுறோம், அவ்வளவுதான். அந்த வேலையை யார் வேணா பார்க்கலாம். இப்ப இருக்க டாப் ஆக்டர்ஸ் அவங்க இவங்களே வந்து அந்த அளவுக்குலாம் பிஹேவ் பண்ணிக்கிறதுல நாங்களாம் பெரிய ஆளு அப்படின்லாம் பண்ணிக்க முடியாது. நீங்களாம் எங்களை ஒரு இதுல கிரியேட் பண்ணி நீங்களா இவங்க ஓவரா சீன் போடுறாங்க, இவங்க வந்து இப்படிதான், இவங்க வந்து போனா இப்படிதான் பேசுவாங்க, இவங்க கிட்ட பேச போனா இப்படி ஓவரா சீன் போடுவாங்க, நீங்களா கிரியேட் பண்ணிக்கிறது. முதல்ல வந்து பேசணும். இன்னொரு விஷயம் சொல்றேன், பார்க்குற விஷயமே தப்பா பாத்தீங்கன்னா எல்லாமே தப்பா தான். எனக்கு வந்து எப்படி சொல்றது, யாராவது நான் வந்து எப்படி சொல்றது, யாராவது என்கிட்ட பேசினாங்கன்னா நான் உடனே அவங்கள்ட்ட அட்டாச் ஆயிடுவேன். இப்போ யாராவது எனக்கு கமெண்ட்லேயே என் கூட ஃப்ரெண்ட் ஆயிருக்காங்க. இப்போ என் வீடியோ பார்த்து ஒருத்தவங்க வந்து என்னோட நம்பர் வாங்கினாங்க, அவங்க ரெகுலராக வீட்டுக்கு வர ஆரம்பிச்சாங்க. நான் அதை வந்து கேஷுவலாக எடுத்துக்கிட்டேன், நான் நார்மலாக ஃப்ரெண்டு மாதிரியே பழகி நல்லா படிக்கிறேன். ஏன்னா என்னோட தப்பான விஷயமே அது ஒன்று தான். எல்லாத்தையும் கேஷுவலாக பழகிறது இதெல்லாம் பண்ணுறது அவங்களுக்கு சீன் போடுற மாதிரி இருக்கு போல. அப்போ நான் உண்மையாகவே சீன் போட்டால் நான் எதுக்கு தேவையில்லாத பேச்செல்லாம் வாங்கணும், உண்மையாகவே சீன் போட்டு அது பேச்சு வாங்கிக்கிறேன். என்னடா உங்களுக்குலாம் எவ்வளோ சொன்னாலும் அது இது பண்ண முடியாது. இதுதான் ரீசன் இந்த வீடியோ எடுக்கிற இந்த வீடியோ கூட நாங்கள் எடுக்கலாம் தான் நினச்சிட்டு இருந்தோம். தேவையில்லாம ஒரு கான்ட்ரவர்சியா மாறும். நம்ம ஆல்ரெடி கொஞ்சம் ஃபர்ஸ்ட்லாம் அந்த ப்ராப்ளம் போட்டு இப்பதான் கொஞ்சம் நல்ல இதுல வந்து நம்ம போட்டுருக்கோம். திரும்பவும் ஃபேமிலி இப்போ ஒரு ஃபேமிலிக்குள்ள சண்டை வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எனக்கு மாமியாருக்கு சண்டை வருது, இவங்களுக்கு எங்க அம்மா சண்டை வந்துச்சா உங்களோட ஃபேமிலி நீங்க அடிச்சுக்கீங்க, நாளைக்கு சேர்ந்துக்குவீங்க, அது வந்து ஒரு நார்மல். இதை நம்ம வந்து வீடியோ கிரியேட் பண்ணி எல்லாம் போடக்கூடாது. ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி வீடியோஸ்லாம் போட மாட்டோம், போடுறது இல்லை. நம்ம எதுக்கு யூடியூபுக்கு வந்திருக்கோம், நம்ம எதுக்கு யூடியூப்ல வீடியோ போடுறோம், சரி நம்ம இன்ஸ்டாகிராம்ல இருந்தோம், நம்ம ஒரு 4 வீடியோஸ் நம்ம ஷூட் பண்ணி போடுறோம், இது காமெடியா இல்லையா நம்மளுக்கு தெரியாது, நம்மளுக்கு காமெடியா தோணுதுங்கிறத நான் பண்ணி போறேன். அதை பார்த்து 4 பேர் சிரிக்கிறான், 4 பேர் வெறுக்கிறான், 4 பேர் திட்டுறான், அது வந்து காமன் பீப்புள்ஸ், அது அவங்களோட வேலை. உனக்கு பிடிச்சிருக்குன்னு லைக் பண்றாங்க, பிடிக்கலன்னு கமெண்ட் பண்றாங்க, அது விருப்பமோ வெறுப்போ அதை அவங்க காமிச்சிட்டு போயிடுறாங்க. அதே இதுதான் நான் யூடியூப்லேயே எடுத்துக்கணும். சரி நம்ம இன்ஸ்டால வந்து போட்டுருக்கோம்ப்பா, சரி நம்ம யூடியூப்லேயே பண்ணலாம், ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக தான் வந்தேன். ஏன்னா யூடியூப்னாலே என்டர்டைன்மெண்ட் தான். இப்போலாம் யூடியூப் இன்ஸ்டாகிராம்ங்கிறது ஒரு பிஸ்னஸாக மாறிடுச்சு. யூடியூப் வந்து என்டர்டைன்மெண்ட், அதுக்காக நான் கொண்டு வந்தோம். அதுக்கு வேண்டி இவங்க வந்து இந்த மாதிரி வந்து நம்ம ஃபேமிலி இப்போ சண்டை நடக்குது, இந்த சண்டையை குத்தி நம்ம ஒரு வீடியோவோ போட்டோம்னா அது பெரிய பிளாஸ்ட் ஆகிடும், வியூஸ் நம்மளுக்கு போகும், நிறைய சம்பாதிக்கலாங்கிறதெல்லாம் நம்ம எதுவுமே பண்ணது கிடையாது. அதை தான் நாங்கள் முன்னாடி ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கோம். ஃபேமிலி சம்மந்தப்பட்ட இது கொண்டு வராங்க. என்ன பார்க்குறவங்களாம் எனக்கு லாஸ்ட்டாக 2-3 பேர் சொல்லிட்டாங்க. லாஸ்ட்டாக என்கிட்ட சொல்லிட்டு போகிற விஷயம், பேட் கமெண்ட்ஸ்க்குலாம் எந்த வருத்தமும் படாதுங்க. அவங்க பேட் கமெண்ட்ஸ் பண்ண தான் நீங்கள் மேலும் மேலும் வளருவீங்க. நாளைக்கு அவன் ஃபேமிலியை இப்போ என்ன நீங்கள் ஒருத்தவங்க ஒரு பையனா பிள்ளையான்னு தெரில, அவன் வந்து என்னை திட்டான்னு வச்சுக்கோங்களேன், நாளைக்கு அவனுக்கு கல்யாணம் ஆகுதோ இல்லை உங்கள் அம்மாவையோ உங்கள் ஒய்ஃபையோ அவன் திட்டும்போது அவனுக்கு அந்த கருமானம் ஒன்று இருக்குமே, அது வந்து கண்டிப்பாக நடக்கும். அதனால நான் எதுக்குமே இப்போலாம் ரிப்ளை பண்ணுறது. ஆனால் எங்கள் ஃபேமிலியை பற்றி எதாவது பேசிட்டு தான் நான் ரிப்ளை பண்ணுவேனே.
என் ஃபேமிலி பத்தி என் பையனை பத்தியோ இந்த மாதிரிலாம் பேசுறது எனக்கு பிடிக்காது. முகம் வந்து நாங்கள் முகம் தெரிஞ்சு எல்லாமே பண்றோம். நீங்க முகம் தெரியாம திட்டுறீங்க. சரி திட்டும் போது எங்க முகம் தெரியுதுல, எங்களை மட்டும் பேசலாமே. எங்களை தாண்டி எதுக்கு வீட்டில் இருக்கவங்களாம் பேசுறீங்கன்னா எங்களுக்கு பிடிக்க முடியாது. அதுல தான் எங்களுக்கு ரொம்ப கோவம் வந்து ஆதங்கமாகி நாங்க திரும்ப ரிப்ளை நீங்க பேக் கமெண்ட்ஸ் பண்ணுங்க. அதெல்லாம் நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். அது உங்களோட விருப்பம். உங்களுக்கு ஸ்கிப் பண்ணிருங்க, பிடிக்கலன்னா ஸ்கிப் பண்ணிருங்க. அதை விட்டு இப்போ தேவையில்லாம பேக் கமெண்ட்ஸ் பண்ணி அப்படி பண்றவங்களும் இருக்காங்க. தேவைன்னு நினைக்க மாட்டாங்க. அப்படிலாம் வந்து எங்களை ரொம்ப கொச்சப்படுத்தி பேசினவங்களே வந்து கடைசியில் அவங்க ஃப்ரெண்டுக்கு ஒருத்தங்களுக்கு அடிபட்டு இருக்கு, காசு தேவைப்படுதுன்னா என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டு தெரியாம பேசிக்கலன்னா மன்னிச்சிடலாம், அதெல்லாம் மனசுல வச்சுக்காம என் ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்ணுங்க, உயிர் போற நிலைமையில் இருக்கா, இப்பெல்லாம் நிறைய பேர் இன்ஸ்டால தான் தேடுறாங்க, அந்த மாதிரி வீடியோ போட்டு கொடுங்கன்னு கேட்குறாங்க. அது எப்படி எங்க மேல ஒரு ஆதங்கம் இருக்கும். எங்களை திட்டணும், எவ்வளோ கடுப்பேற்ற முடியுமோ, எவ்வளோ வறுக்க முடியுமோ, எவ்வளோ எங்களுக்கு சாகிற அளவுக்கு எவ்வளோ பேச முடியுமோ பேசிக்கிட்டு அதை ஹெல்ப் கேட்க வருது. நம்ம வந்து ஒரு நார்மல் பீப்புள் தான். உங்களை மாதிரிதான் நாங்களும் சாதாரண ஒரு மனுஷங்க தான். ஆனா அதே இந்த என்னன்னு நான் சொல்லல, எல்லா யூடியூபர்ஸும் சொல்றேன், எல்லாத்துக்கும் நான் பேரெல்லாம் சொல்ல விரும்பல, நிறைய பேர்த்து பார்த்துட்டேன். எல்லாத்தையும் ஏன் திட்டுறீங்க? உங்களுக்கு ஏன் அவங்க மேல அவ்வளோ ஒரு வன்மம்? நாளைக்கு உங்க ஃபேமிலி உங்களை திட்டுறாங்க, உங்க ப்ரொஃபைல் வச்சிருக்கீங்க, ஒரு பொண்ணு, சின்ன பொண்ணு, எத்தனாவது 6th ஸ்கூல் படிக்கிற பொண்ணு தான் ப்ரொஃபைல் வச்சிருக்கு, 12th நம்ம படிக்கும், ப்ரொஃபைல் வச்சிருக்கு. அது வந்து எங்களை திட்டும்போது இதுங்க கிட்டலாம் நம்ம திட்டு வாங்கணுமோ ஒரு பக்கம் இருந்தாலும் திட்டிட்டு போவோம். நீ திட்டுறனால எங்க வீட்டுல ஒண்ணு விசில் வராம அது வந்து ஒரு குழந்தை, அதுக்கு என்ன பேசுறோம் ஏது பேசுறோம் தெரியாது. யாரோ 4 பேர் சொல்றது கேட்டு பேசுது. நாளைக்கு அது வந்து எங்க வயசு வரும்போது அதுக்கு வேற யாராவது ஒரு கமெண்டோ பேசுறதோ வரும்போது அந்த பொண்ணு புரியும், கண்டிப்பா புரியும். நாளைக்கு என்ன நீ இப்படி திட்டும் போது நாளைக்கு முன்னாடி விட்டு பின்னாடி கொச்சையான வார்த்தையில திட்டுவாங்க. அப்போ வந்து அந்த அந்த ஒரு அருமை நிறைய பேருக்கு நடந்திருக்கு, என்னை சுத்தி இருக்கவங்க நிறைய பேருக்கு நடந்திருக்கு. அதனால அது தயவு செஞ்சு சொல்றேன், இன்னொருத்தவங்க திட்டும் போது பிடிக்கல, நீங்க ஓவரா சீன் போறீங்க அந்த மாதிரி சொன்னீங்கன்னா நான் மாத்திக்க தயாரா இருக்கேன். இந்த மாதிரி பண்ணாதீங்க, இந்த மாதிரி பேசாதீங்க அப்படின்னு சொன்னா மாத்திக்க தயாரா இருக்கு. ஆனா அதை இந்த பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்றது, இந்த வார்த்தை போட்டு பேசுறது, இந்த வார்த்தை போட்டு பேசுறது, இதுல நீ என்ன பேசுறதுனால எங்க அம்மா என்ன வளர்ப்பு சரியா வளர்க்காமலாம் இல்ல, உங்க அம்மா உன்னை சரியா வளர்க்கலன்னு தான் அர்த்தம். சரியா? அதனால வந்து நீங்க இப்படி பேசினாலும், இதுக்கப்புறம் சொன்னா பேசுவீங்க கண்டிப்பா, பேசினாலும் சரி பேசினாலும் சரி, என்ன பேசுற வார்த்தையெல்லாம் நாளைக்கு உங்களை தான் திரும்பும். அவ்வளவுதான் இந்த வீடியோல இதுதான் சொல்ல வந்தேன். சின்னவங்கள பேசினா உங்க அப்பா அம்மாவை தான் சேரும், இல்ல பெரியவங்க பேசுனீங்கன்னா உங்க பிள்ளைங்களை தான் சேரும். உங்க வளர்ப்பு சரியில்லைன்னு சொல்லுவாங்க தவிர என்ன திட்டுறனால திட்டிட்டடா நீ பெரிய ராஜாடான்ல உங்களுக்கு கிரீடம் மாட்டி சோஃபால உட்கார வைக்கலாம் மாட்டாங்க. என்னதான் நீங்க ஒரு ஃபேக் ஐடி கிரியேட் பண்ணி ஃபேஸ் தெரியாம ஒரு ப்ரொஃபைல் வச்சு நீங்க திட்டினாலும் கேவலமா பாக்குறவங்க வந்து யாரு கமெண்ட் பண்ணீங்களோ உங்களை தான் கேவலமா பார்ப்பான். அது எந்த நாய்க்கும் புரிய மாட்டேங்குது. அக்கௌண்ட் நம்ம கமெண்ட் பண்றோம், இந்த அக்கௌண்ட்டை தான் கேவலமா பார்ப்பான்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. என்னதான் ஃபேக் ஐடியா இருந்தாலும் அதை யூஸ் பண்றது நீங்க தான். அந்த எச்சத்தனத்தை வந்து உண்மையால தான் வந்து எல்லாமே கேட்கலாம். அப்ப நீங்க நல்ல கமெண்ட் பண்றவங்க கேட்கலாம், அப்ப நீங்க கமெண்ட் ஆஃப் பண்ண வேண்டியதானே. உங்களை மாதிரி நல்ல கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தாதான் எங்களுக்கு ஆறுதலாவே இருக்கும். அதனாலதான் நாங்க கமெண்ட்ஸே ஆஃப் பண்ண மாட்டோம். எவனோ என்னமோ சொல்லிட்டு போறான், நம்ம நல்ல கமெண்ட்ஸ்க்கு மட்டும் லைக் போட்டு போயிடலாம், ரிப்ளை பண்ணிட்டு போயிடலாம். இப்ப நான் வந்து ரிப்ளை நல்ல கமெண்ட்ஸ் கூட பண்றதுல முதல்லாம் கூட பண்ணிட்டு இருந்தேன். பண்ணாத காரணமே அதை பார்த்து உங்களுக்கு ஹர்ட் ஆயிடும். அதுக்கு ரீசன் என்னன்னா, இப்ப நான் நல்ல கமெண்ட்ஸ் பண்றாங்க ஒருத்தங்க, இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சூப்பர் அண்ணா இல்ல சூப்பர் அண்ணா அக்கா அப்படி பண்ணிருக்காங்கன்னா தேங்க்ஸ் ரிப்ளை பண்ணா அது கீழே எங்க மேல வந்து வச்சுங்க, அது கீழே வந்து அவங்கள பிடிச்சி பேசுறது, எனக்கு என்ன பண்ணாங்க நீ சூப்பர்னு சொல்றேன், அவங்கள கூட கெட்ட வார்த்தையில பேசுறது. அதனாலதான் நம்ம நல்ல கமெண்ட்ஸ்க்கே இப்போ வந்து ரிப்ளை பண்றது பயப்படுறோம். சரி இவங்க ஏதோ நம்ம மேல பாசமா இருக்காங்க பண்ணிட்டு போகணும், நம்மளால அவங்க திட்டு வாங்க கூடாதுங்கிறதுக்காக பண்ணிட்டு அதனால ரிப்ளை பண்ணாமே இருப்போம், லைக் போடுவோம், அந்த மாதிரி பண்ணுவோம். கண்டிப்பா கர்மா ஒண்ணு இருக்கு, என்னெல்லாம் பேசுறீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு தான் திரும்பும். நான் இதுக்கப்புறம் நான் சொல்றேன், இந்த விஷயத்த நான் ஷேர் பண்ணணும்னா நான் ஷேர் பண்ணேன். எங்க அப்பா இன்னொரு மேரேஜ் பண்ணிட்டாரு, ஓகேவா, அவ்வளவுதான் இந்த விஷயம். எனக்கு அதுக்கேற்ற மாதிரி மறுபடியும் வந்து நீங்க கமெண்ட்ல பேசினாலும் சரி, இல்ல நீங்க பேசினாலும் சரி, எனக்கு வந்து அது எனக்கு அதை பத்தி எந்த கவலையும் கிடையாது. என்ன உண்மையா சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கவங்க எல்லாருக்கும் நான் நினைச்சு ஷேர் பண்ணணும்னு சொன்னா அதனால நான் ஷேர் பண்ணிட்டேன். அவ்வளவுதான், இந்த பிரச்சனையும் இவ்வளவுதான். சரி இதுக்கு மேல திரும்ப நாங்க பேச விரும்பல. இதுக்கப்புறம் வந்து ஃபேமிலி கான்ட்ரோவர்சியலா நான் பேசினேன். எங்க அப்பாக்கு என்னாச்சுன்னு கேட்டிருந்தீங்க நிறைய பேர், அது நான் சொல்லிட்டேன். இதுக்கப்புறமா திருந்துங்க இல்லைன்னா அப்படியே கணங்க அப்படியே கவலையில. ஓகே, இன்னொரு சூப்பரான வீடியோ பார்க்கலாம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னொரு சூப்பரான வீடியோல சந்திப்போம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐகான் ஆல்ல கிளிக் பண்ணி சொன்னா நாங்க போற வீடியோஸ்ல ரெகுலரா நோட்டிஃபிகேஷன் வரும். பாய். வெயிட் பண்ணு, இன்னொரு சூப்பரான வீடியோ நெக்ஸ்ட் வீடியோ வரும், அது எனக்கு ரொம்ப பிடிச்ச வீடியோ சொல்றேன். சரி ஓகே गाइस, பாய்.